வணக்கங்க. நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனல்லேருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி பேசுகிறேன். என்னோடய ஸ்பெஷலே இந்த உலகத்தில் நடக்கப் போகும் மிகப்பெரிய சம்பவங்கள் முன்கூட்டியே சொல்வது தான். பல விஷயம் முன்கூட்டி சொல்லி நடந்தது, பல விஷயம் இருக்குது. ஜோதிடம் ஜாதகம் இருப்பது உண்மை தான். இதை வச்சு தான் பல வெற்றிகள் பெற்றிருக்கிறேன். இன்றைக்கி என்னோடய ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா 29/7/2025 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி பார்த்திங்கன்னா மகா நாக பஞ்சமி, கருட பஞ்சமி இரண்டுமே இருக்குது. இந்த நாளில் திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், துலாம் ராசி சுவாதி நட்சத்திரம், கும்ப ராசி சதய நட்சத்திரம், தனுசு ராசி மூலம் நட்சத்திரம், சிம்ம ராசி மகம் நட்சத்திரம், மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் சேர்ந்தவங்க எல்லாம் இந்த மகா நாக பஞ்சமி இந்த நாளில் நீங்கள் நாகத்துக்கு வழிபாடு செய்வது மிகப்பெரிய நன்மைகள், யோகங்கள், தோஷங்கள், சாபங்கள் அனைத்தும் போகக்கூடிய மிகப்பெரிய நல்ல நாள் இது. இது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் நாக தோஷம் இருக்கிறவங்க, கலத்திர தோஷம் இருக்கிறவங்க, புத்திர தோஷம் இருக்கக்கூடியவங்க, அதாவது ஜாதகத்தில் 5ஆம் இடத்தில் ராகு இருந்தால் புத்திர தோஷம், ராசியிலையோ லக்னத்திலேயோ ராகு கேது இருந்தால் அது கலத்திர தோஷம், திருமணம் தாமதப்படுத்தும், நடத்தாமல் தடுக்கும். இந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடியவங்க மற்றும் ராகு திசை நடக்கிறவங்க, இல்லை ராகு புத்தி நடக்கக்கூடியவங்க, கேது திசை நடக்கக்கூடியவங்க அல்லது கேது புத்தி நடக்கக்கூடியவங்க, இவங்க அனைவருமே சிவபெருமான இந்நாளில் நீங்கள் வணங்குவது மிக பெரும் புண்ணியம், சகல தோஷம், சகல சாபம், சகல பாவங்கள் போக்கக்கூடிய நாள் இந்த நாள். இன்று சிவபெருமானை நீங்கள் வணங்குவதும், நாகதேவி, நாகராஜா, நாக கன்னியை வணங்குவதும், இன்று நாகத்துக்கு பால் அபிஷேகம் செய்வது, மஞ்சள் குங்குமம் வச்சு வழிபடுது, முக்கியமாக செவ்வரளிப்பூ மல்லிகைப்பூ வச்சு வழிபடுவது, இந்த நாள் செய்வது நாக தோஷம் உள்ளவர்கள் தோஷம் போகும், சாபம் போகும். நாகத்தினால் உண்டான கலத்திர தோஷம் சாபம் போய் உங்களுக்கு திருமணம் தடை நீக்கும், திருமணம் விரைவில் கைகூடும். குழந்தை பாக்கியம் தடைப்படும் இந்த நாக தோஷத்தினால் குழந்தை பாக்கியம் தடைகள் போகும், நல்ல குழந்தை பாக்கியம் உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாக பஞ்சமி வருடத்தில் ஒரு முறை ஆடி மாதத்தில் தான் வரும். இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு சிவபெருமானையும் ஆதிசக்தியும் வணங்கினாலும் அன்று மிகப்பெரிய தோஷங்கள் போக்கப்படுவதாக வரலாறு சொல்லுது. அன்று தான் நாகதேவி, நாகராஜா, நாகக்கன்னியும் சிவனிடம் இருக்கும் வாசுகி நாகமும் அன்று சந்தோஷமாக, ஆனந்தமாக, மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளில் நாகத்தை நீங்கள் வழிபடுவதும், நாகத்துக்கு பூஜை செய்வதும் உங்களுக்கு உண்டான தோஷங்கள் போகும், சாபங்கள் போகும், நாகத்தினால் ஏற்படும் தடை, தாமதம், எதிர்ப்பு எல்லாம் விலகும். திருமணம் மிக விரைவில் கைகூடும், குழந்தை பேர் நல்ல முறையில் நடக்கும். ராகு திசை நடக்கக்கூடியவங்க இந்த பூஜை செய்தீங்கன்னா ராகு திசை மேலும் உங்களுக்கு பெரிய லாபம், வெற்றியை அள்ளி தரும். கேது திசை நடக்கக்கூடியங்க இந்த நாக பஞ்சமி அன்னைக்கு நாகத்தை வழிபடுவதும், சிவனை வழிபடுவதும் இந்த செயல் செய்தீங்கன்னா கேது திசையிலையும் உங்களுக்கு மிகப்பெரிய லாபம், வெற்றியை, பெரும் ஞானத்தை தரும். இந்த ராகு திசை நடக்கக்கூடியவங்க, கேது திசை நடக்கக்கூடியவங்க இந்த நாக பஞ்சமி அன்று சிவபெருமான வழிபட்டு நாகதேவியை, நாகராஜாவை, நாகக்கன்னியை நீங்கள் வழிபடுவதும், பால் அபிஷேகம் செய்வதும் மிக மிக பெரும் நன்மைகள் நிச்சயம் உங்களுக்கு அள்ளித்தரும். இது ஸ்ரீ காளகஸ்தி அந்த கோயிலுக்கு சென்று வழிபட்டாலும் மிக மிக சிறப்பு. திரு நாகேஸ்வரம் நாகத்தை வழிபட்டாலும் மிக மிக சிறப்பு. திருச்செங்கோடி அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் அங்கே நாகமே மிகப்பெரிய சிலையாக, பெரிய மலையே நாகமாக இருக்குது. இங்கே நீங்கள்
நாகத்தை வழிபடுவதும் இந்த நாக தோஷத்தினால் உங்களுக்கு உண்டான தோஷங்கள் முழுமையாக விலகும். அது மட்டும் இல்லாமல் இந்த மகா நாக பஞ்சமி அன்னைக்கு நீங்கள் நாகத்தை வழிபடுவது 365 நாளும் நீங்கள் சிவனை வழிபட்டதும் நாகதேவி வழிபட்டதும் உங்களுக்கு உண்டான பலனை தரும். இந்த மகா நாக பஞ்சமி அன்னைக்கு சிவன் கோயிலில் இருக்கும் நவகிரகத்தில் ராகு பகவானையும் கேது பகவானையும் பால் அபிஷேகம் செய்யலாம், செவ்வரளி பூவில் அபிஷேகம் செய்யலாம். இன்று நெய் தீபம் இவங்களுக்கு ஏற்றி வழிபடுதும். இன்று ராகு பகவானையும் கேது பகவானையும் நீங்கள் வணங்கினா சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய காலம் இந்த நாகப்பஞ்சமி அன்னைக்கு தான். ராகு பகவானும் கேது பகவானும் சந்தோஷமாக இருப்பாங்க. இன்று இந்த ராகு திசை நடக்கக்கூடியவங்களோ கேது திசை நடக்கக்கூடியவங்க திருவாதிரை நட்சத்திரம், சுவாதி நட்சத்திரம், சதய நட்சத்திரம், மூல நட்சத்திரம், மகா நட்சத்திரம், அஸ்வினி நட்சத்திரம் இவங்க எல்லாம் ராகு கேது வணங்குவது மிக சிறப்பான நாள். பெரிய நல்ல பலன் நிச்சயமாக உங்களுக்கு தரும். நாக தேவதை வணங்குவது இந்நாளில் மிகப்பெரிய தோஷம், சாபம், பாவங்கள் போக்கும். இந்த நாள் நாகத்துக்கு பிரியமான நாள். நாகங்கள் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கக்கூடிய நாள். இன்று சிவபெருமானை நீங்கள் வணங்கினாவே முழுமையான தோஷம் போகும். நாகத்தின் உண்டான சாபங்கள் போகும். திருமணம் மிக விரைவில் கைகூடும். நல்ல புத்திர பாக்கியம் கிடைக்கும். தொழில் உயர்வும். தடைப்படும் காரியங்கள் இனி தடைப்படாமல் நல்ல நிலைக்கு உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும். இந்த செயல் இந்த நாளில் செய்யுங்க. மிக பெரும் அபூர்வமான நாள் இது. இந்த நாளில் நாகத்தை வணங்குவது மிக பெரும் புண்ணிய பலன் கொடுக்கக்கூடிய நாள். நாக தோஷம் நிச்சயமாக போகும். நீங்கள் கண்கூட பார்க்கலாம். இந்த நாளில் மறக்காமல் மகா நாக பஞ்சமி அன்று சிவபெருமானை வழிபடுவது சிறப்பு. நாகத்தையும் நாக தேவதை வழிபடுவது சிறப்பு. நவகிரகத்தில் ராகு பகவானையும் கேது பகவானையும் இன்று அபிஷேகம் செய்வது, விளக்கேற்றுவது, செவ்வரளி பூக்கள் அர்ச்சனை செய்வது மிக மிக சிறப்பு மிக்க நாள் இந்த நாள். வணக்கம். உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ சக்ரா பாலாஜி சேனலிருந்து ஸ்ரீ சக்ரா பாலாஜி.